பெற்றுக்கிறது, எத்தனை குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றுக்கிறது இந்த காலகட்டத்துக்கு சரியா இருக்கும்? குழந்தை வளர்ப்பு கடினமா இருக்கா, எளிமையா இருக்கா? இப்படி ஏகப்பட்ட விஷயத்த மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? குடிப்பழக்கம் இல்லாத குடும்பங்கள்ல அந்த குழந்தைகளை வளர்க்கறது ஓரளவுக்கு பொருளாதாரம் சரியா இருக்கும். 2 குழந்தைகள் இல்லை 3 குழந்தைகள் வரையும் பெற்றுக்கலாம். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒருத்தருக்கு பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கேன். இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்தில் படிப்பறிவு எல்லாமே இருக்குது. வேலைவாய்ப்புகள் கூட்டிகிட்டே வருது. அழகா எல்லாருமே 3 குழந்தை பெற்றுக்கலாம். குழந்தைகள் இன்னைக்கு வளர்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா அந்த உள்ள பேரண்ட்ஸுக்கு அந்த மெச்சூரிட்டி எல்லாம் இல்லை இன்னைக்குள்ள பேரண்ட்ஸுக்கு. ஒரு குழந்தையே போதும்னுதுங்க. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் 2 குழந்தையெல்லாம் அதிகம்னுதுங்க. ஆனா 2 குழந்தை பெற்றுக்கிறலாம், 2 குழந்தை பெற்று வளர்க்கலாம். அதுவுமே ஒரு வேலை வெட்டிக்கு போறவங்கன்னா கொண்டு போய் குழந்தைய காப்பகத்துல விட்டுட்டு தான் வேலைக்கு போறாங்க. ஒரு குழந்தையே போதும், வருமானம் கம்மியா இருக்குது, அதனால ஒரு குழந்தை போதும். அதாவது இப்போ பொருளாதாரம் ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி விலைவாசினா கொஞ்சம் கூட இருக்கிறனால 1 இப்போ 2னா அவங்களுக்குள்ள வேணாம். வருங்காலத்தில் பெட்டராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி பெட்டராக இருக்கும். இப்போ காலகட்டத்தில் எப்படின்னா, இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் நம்ம ஒரு குழந்தையை பெற்று நம்ம அவங்களுக்கு மெடிக்கல் செலவு ப்ளஸ்ஸு ஸ்கூல் செலவு எல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இருவர் நமக்கு ஒருவர் அந்த காலத்தில் சொன்னாங்க. இன்னி காலகட்டத்திலுக்கு ஒருத்தர் சமாளித்தே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆப்ஷன்ல அவங்க அதை 3 பேர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க தாராளமாக தேர்ட் சைடை பெற்றுக்கலாம். பசங்களை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இப்போதைக்கு. ஏன்னா எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. குழந்தைங்களை யார்கிட்ட விடுறது அப்படிங்கிறது மாதிரி இப்போ உள்ள 2 பேருமே வேலைக்கு போனாதான் சமாளிக்க முடியுங்கிறது மாதிரி. நமக்கு இவ்வளவுதான் சம்பளம், நம்மளால இவ்வளவுதான் வாங்க முடியுன்றத பசங்களை சின்ன வயசுல சொல்லி வளர்க்கணும். ஒத்த பிள்ளையே பெற்றுக்கிட்டோம்னா அண்ணன் தங்கச்சி உறவுகளும் இருக்காது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சாங்கிற உறவுகளும் இருக்காது. 3 சைல்டு இருக்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமாவே நான் பார்க்குறேன். ஏன்னா 3வது சைல்டு பிறக்கும் போது அந்த ஃபேமிலி ரொம்ப ஹார்மோனியஸாக இருக்கும்.